வந்தே மாதரம். அறிவியல் வளர்ந்து விட்டது, இன்னும் தண்டோரா ஏன் அப்படின்னு சொல்லி இறை அன்பு ஐஏஎஸ் கேட்டுட்டார். மக்களிடம் முக்கிய செய்திகளை விரைவாக சேர்க்கும் விதத்தில் இன்னும் சில ஊர்களில் தண்டோரா போடும் பழக்கம் இருப்பதையும் அது சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி வேதனைப்படுவதையும் கண்டேன். ஏன் வேதனைப்படுறாங்க சார்? அது சரி, நீங்கள் தானே தலைமைச் செயலாளர். நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சேன், இறை அன்பு ஐஏஎஸ் அப்படின்னு போட்டு தலைமைச் செயலாளருக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சேன். என்ன அனுப்பிச்சிருந்தேன்னா, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குங்க. 40 பயனாளிகளுக்கு புருஷன் பேரும் கிடையாது, அப்பன் பேரும் கிடையாது. அவங்க என்ன செவ்வாகிரகத்துலேருந்து குதிச்சாங்களா? ஐயா, இதை விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்னேன். நீங்கள் உடனே யார் ஃப்ராடு பண்ணாலும், எந்த டிபார்ட்மெண்ட் பொய்யான கணக்கு வழங்கிச்சோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபார்வர்ட் பண்ணிங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கோபால் ஐஏஎஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை க்ளோஸ்ட், நிராகரிக்கப்பட்டது, உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுன்ட்டார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமைச் செயலாளர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதில் என்ன இருக்குது, விசாரணை இருக்குது, விஜிலன்ஸில் விசாரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்களாமா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விஜிலன்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நான் விஜிலன்ஸ்க்கு அனுப்பிச்சு விஜிலன்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உங்களோட அறிவாளியாக இருக்காங்க. அவங்க திருப்பி அந்த கோபால் ஐஏஎஸ்க்கு அனுப்புகிறாங்க அந்த பெட்டிஷனை. இது என்னடா கூத்தா இருக்கேன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனால் அவர் நீ போய் விசாரிச்சியா, வீடு கட்டினது கண்டுபிடிச்சியா, இந்த 40 பேர் அப்பன் பேர் இல்லை புருஷன் பேருங்கிறதுலாம் ஒரு பொருட்டே கிடையாது, இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதுன்னா. ஆனால் அவரை ஆர்கியூ பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டார் கேஸை. 114 வீடு கட்டினதா பெரிய மோசடி நடந்திருக்கு. அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்கிறாங்க. ஐயா, நீங்களும் கவலைப்படல. சீரியஸாக அறிவியல் வளர்ந்து விட்டது. தண்டோராவுக்கு கவலைப்பட்டுருக்கீங்க. தண்டோரா போட்டு போகிறான், அது பழங்காலத்து கலை இருக்கட்டும், எல்லாம் புதுசாலாம் மாற்ற வேண்டாம், புரியுதா? தண்டோரா போடுறது அந்த காலத்து பாரம்பரியம், அப்படியே இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டோம். திருவிழா படத்தில் போடாங்க தெரியுமா, நல்லா மன்னரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் நாகேஷ் கத்துவான் ஆ அப்படின்ட்டு, அந்த மாதிரி கத்திட்டு கிடக்கட்டும், ஒன்றும் கவலைப்படாதுங்க. அறிவியல் வளர்ந்து விட்டது தான், வெங்காயம் வளர்ந்து விட்டது. ஜெய்ஹிந்த்.